ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஒரு சாட் ரெசிபி, வண்டிக்கடை பட்டாணி சுண்டல் மசாலா. சாட் ரெசிபினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சள் நிற பட்டாணி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கடலைக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். பச்சை பட்டாணி 1 அல்லது 2 விசில்லே வெந்துடும். மஞ்சள் நிற பட்டாணியாக இருந்தால் 3-4 விசில் தேவைப்படும். 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணி நல்லா வெந்திருக்கு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 1 பீஸ் பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 அல்லது 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1.5 கப் இருக்குது. வெங்காயம் வதங்க 1/4 டீஸ்பூன் அளவு பொடி உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி விழுத அரைச்சது சேர்த்துடலாம். மிதமான தீயில 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாதாரண காரமான மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு பொடி உப்பு. நம்ம உப்பு ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். மசாலாவுக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான தீயில 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இனி வேக வச்ச கடலை சேர்த்துக்கலாம். கடலை நல்லா வெந்திருக்கணும். வேக வைக்கும்போது உள்ள தண்ணி இருந்தால் தண்ணியோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலையை மசிச்சு எடுத்துக்கலாம். 4 ஒரு பங்களவு கடலையை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. கடலை கிரேவி திக்காகவும் டேஸ்டாகவும் இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிரேவி பதத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா இன்னும் திக்காகி வரும். ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் முதல்ல கொஞ்சம் கடலை மசாலா, மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலை, மேலே கொஞ்சம் ஓமப்பொடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே கடைகளில் வாங்குற மாதிரி அதே சுவையில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ஓமப்பொடி வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.